ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்னைக்கு நாம ஃபெமினிசம் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா, ஃபீமேலுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள். ஸோ ஃபீமேலுக்கு மட்டும் நீ வந்துட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சில உரிமைகள் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மறுக்கப்பட்டுச்சு. ஸோ அதற்கு எதிராக நடந்த மூமெண்ட் தான் வந்து ஃபெமினிசம்னு சொல்கிறாங்க. சில கண்ட்ரீஸில் இல்லை பல கண்ட்ரீஸில் அவங்கவுங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை கேட்டு வாங்கினதுக்காக வேண்டி ஸ்டார்ட் ஆன மூமெண்ட் தான் ஃபெமினிசம். ஒரு கண்ட்ரியில் வந்து அது வந்து அவங்க அடிப்படை உரிமை, வேலை உரிமையாக இருக்கலாம். இன்னொரு கண்ட்ரியில் வந்துட்டு ஓட்டிங்காக வேண்டி, ஓட்டு போடுறதுக்காக வேண்டி அவங்க உரிமையை வந்துட்டு குரல் கொடுக்கறதா இருக்கலாம். இல்லை இன்னொரு கண்ட்ரியில் வேலைக்கு போவாங்க, அவங்க பொண்ணுங்கிறதுனால கம்மியாக சம்பளம் தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட உரிமைகளுக்காக. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணதான் வந்து லேட்டர் பீரியடில் ஃபெமினிசமாக உருவாகுச்சு. இந்த ஃபெமினிசம்ன்ற வேர்டை காயின் பண்ணது யார் அப்படின்னா, சார்ல்ஸ் ஃபௌரியர் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் தான் வந்துட்டு காயின் பண்ணியிருக்காரு. இது எந்த இயரில் காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1837. ஸோ ஃபெமினிசம் அப்படின்ற இந்த வேர்டை காயின் பண்ண சார்ல்ஸ் ஃபௌரியரோட கண்ட்ரி தான் ஃப்ரான்ஸ். அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபெமினிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து பரவிருக்கு. எப்போ அப்படின்னா 1872. அதுக்கப்புறம் லேட்டராக லிட்ரேச்சரில் ஃபெமினிசம்க்கு தனியாக லிட்ரேச்சர் அண்ட் மூமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆனது 1890s இங்கிலாந்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1910 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிசிசம் பிரான்ச்சில் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்னே தனியாக இருக்குது. ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரில் இருக்கிற ஒர்க்ஸ்லாம் ஃபெமினிஸ்ட் ஓரியன்டாக என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது, ஸோ நாவல்ஸில் ஏதாவது ஃபெமினிசம் ஓரியன்டாக ஏதாவது பேசியிருக்காங்களா, பெண்களுக்கு வந்து சாதகமாக, இல்லை பெண்கள் வந்துட்டு அந்த ரைட்டர் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, சைக்காலஜிக்கலாக உமன்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு அப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்காங்க பல கண்ட்ரீஸில். ஸோ பல கண்ட்ரி ரைட்டர்ஸும் அதை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஆக்சுவலி 1800s வந்து நேமிங் பண்ணியிருந்தாலுமே அதோடைய மூமெண்ட் வந்து ஃபஸ்ட் வேவ் ஃபெமினிசம், மொத்தம் 3 வேவ்ஸ் இருக்குது ஃபெமினிசமில். ஃபஸ்ட் வேவ் ஃபெமினிசம் 1700s ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வேவ் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா, ஃபெமினிசம் வந்து ஸ்ட்ராங்காக பெண்கள் வந்துட்டு அவங்களோட உரிமையை வந்து கேட்கறதுக்காக வேண்டி ஸ்ட்ராங்காக எப்போ குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1700s 1900s வரையும் வந்துட்டு ஃபஸ்ட் வேவ் போயிருக்கு. இதோடைய இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் யார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசமை பற்றி அவங்களோட ஒர்க்கில் எந்த ஒர்க்கில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை எழுதியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1792. ஆத்தர் பேர் மேரி ஓல்ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் அவங்க வந்துட்டு அவங்க வந்து ஓட்டிங் உரிமைக்காக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ உமனோட எல்லா சிட்டிசனோட பேசிக் உரிமை எது அப்படின்னா ஓட்டுரிமை. ஸோ ஓட்டுரிமை வந்துட்டு ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு பெண்களுக்கு மறுக்கப்பட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்துட்டு அவங்க பெண்களுக்கும் ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம்ல இது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக கருதப்படுது. அவங்க வந்துட்டு ஓட்டு உரிமை வேணும்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு செகண்ட் வேவ் ஃபெமினிசம். செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1960s. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இல்லை வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து போராட்டம் பண்ண மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் அண்ட் தேர்ட் வேவ்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்துட்டு 1960s 1980s வரையும் வந்துட்டு போயிருக்கு. இதுக்கு வந்துட்டு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா சைமன் டி பிவோர். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசமில் ஓட்டிங் உரிமைக்காக பேசினாங்க. செகண்ட் வேவ் ஃபெமினிசமில் உமனுக்கு வந்துட்டு நடக்கிற கொடுமைகள், அது வந்துட்டு ரேப்பாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கல் அபியூஸ், ஏதாவது வேர்பல் அபியூஸ் ஏதாவது அவங்களுக்கு எதிராக ஆண்கள் வந்து கொடுத்தாங்கனாலோ, இல்லை மித்த பெண்களே அவங்க மேலே செலுத்தினாங்கனாலோ அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஆண்கள் மாதிரியே எப்படி மேனை ட்ரீட் பண்ணுறீங்களோ உமனையும் அப்படியே ட்ரீட் பண்ணுங்கள், ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு போராடின ஃபெமினிசம் தான் செகண்ட் வேவ் ஃபெமினிசம். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் யார் அப்படின்னா சைமன் டி பிவோரோட த செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் இருக்குது 1972. இந்த செகண்ட் செக்ஸ் யார் அப்படின்னா ஃபீமேல்ஸ் தான் வந்து செகண்ட் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள எப்படியும் வந்துட்டு இவங்க செகண்ட் செக்ஸ் தானே, ஃபீமேல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாழ்வுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி வேணும்னு போராடின ஃபெமினிசம் வேவ் தான் வந்து செகண்ட் ஃபெமினிசம்.
நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு அதில் நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வேவ் ஃபெமினிசம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1990s இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரையும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு உமன் வந்துட்டு அவங்களுடைய வாய்ஸஸை வந்துட்டு இன்னும் 1700s அண்ட் 1800s இப்போ வந்து அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட உரிமைகள் என்ன வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேர்ட் வேவ் ஃபெமினிசம் வந்துட்டு இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பல நாடுகளில் பல பெண்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கைனோக்ரிட்டிசிசம்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ இந்த கைனோக்ரிட்டிசிசமை யார் காயின் பண்ணா அப்படின்னா எலன் ஷுவால்ட் 1979 வந்துட்டு இந்த டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இந்த கைனோக்ரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்துட்டு லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உமனோடைய ரைட்டிங்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கைனோக்ரிட்டிசிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எலன் ஷுவால்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் நெக்லெக்டட் உமன் ரைட்டர்ஸ். ஸோ ரைட்டிங்ஸ்லேயே வந்துட்டு உமன் ரைட்டர்ஸ்னால் அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாத காலமும் தனியாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட லாஸ்ட் அண்ட் நெக்லெக்டட் உமன் ரைட்டர்ஸோட ரைட்டிங்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்கள திரும்ப லிட்ரேச்சருக்குள்ளே கொண்டு வரணும், நிறைய உமன் ரைட்டர்ஸ் வந்துட்டு அப்கமிங் ரைட்டர்ஸ் வந்து வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கைனோக்ரிட்டிசிசம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் வந்துட்டு எக்ரிச்சர் ஃபெமினைன்னா என்ன அப்படின்னா ஃபெமினைன் ரைட்டிங். ஸோ ஃபீமேல் ரைட்டிங் எல்லாத்தையுமே வந்து எக்ரிச்சர் ஃபெமினைன்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஹெலன் சியாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வந்து சொல்கிறாங்க. அவர் அந்த டேர்ம் வந்து எதில் காயின் பண்ணுறாங்க அப்படின்னா 1976 அவங்களோட புக் த லாஃப் ஆஃப் த மெடுசா அப்படின்ற புக்கில் இந்த டேர்ம் எக்ரிச்சர் ஃபெமினைன் அப்படின்ற இந்த டேர்மை காயின் பண்ணுறாங்க. ஸோ ஃபெமினைன் ரைட்டிங் தான் வந்துட்டு எக்ரிச்சர் ஃபெமினைன். அதோடைய அர்த்தம் வந்துட்டு எக்ரிச்சர் ஃபெமினைனோட அர்த்தம் ஃபெமினைன் ரைட்டிங். லிட்ரேச்சரில் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ஃபேலகோசென்ட்ரிசம்னா என்ன அப்படின்னா மேல் டாமினேட்டட் சொசைட்டி, மேலே மட்டும் சென்டராக வச்சு ஒரு சட்டமோ ஒரு சொசைட்டியோ உருவாக்கப்படுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃபேலகோசென்ட்ரிசம்னு சொன்னாங்க. ஸோ சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் சரி மேஸ்குலினோட சொசைட்டி, மேஸ்குலினுக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜெலாம் கொடுக்கப்படும். அதுதான் வந்துட்டு ஃபேலகோசென்ட்ரிசம்னு சொல்லி லிட்ரேச்சரில் வந்துட்டு இந்த டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் பேசணும்ல, அப்போ வந்துட்டு உமன் ரைட்ஸை பற்றி தான் அவங்க போராடுறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த போராட்டத்துக்கு செவிசாய்ச்சது எந்த கண்ட்ரி அப்படின்னா நியூசிலாண்டு. ஸோ உமனுக்கு வந்துட்டு நியூசிலாண்டில் ஓட்டிங்காக வேண்டி ரைட்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1893 கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெமினிசம் என்ன அப்படின்னா மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் எதை பற்றி பேசுது அப்படின்னா கேபிட்டலிசம்க்கு எதிராக. ஸோ இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறமா 1900s உமனும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து உமன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து கம்மியாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆண்களும் வந்துட்டு உமன் ஒர்க் பண்ணுற மாதிரியே 9 to 6 ஒர்க் பண்ணாலுமே வந்துட்டு மாத சம்பளம் வந்துட்டு ஆண்களுக்கு வந்து 1200 rupees கொடுத்தாங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து 600 rupees கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு எவ்வளோதான் வந்து மேலுக்கு ஈக்குவலாக ஃபீமேல் ஒர்க் பண்ணாலும் அங்கே அவங்களுடைய வேஜஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபீமேலுன்ற ஒரு காரணத்தினால. ஸோ இந்த இதை வந்து அப்ரஸ் பண்ணி இவங்களை வந்து இப்படி விலக்கி வைக்கிறாங்களே, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களே, இதற்கு எதிராக இந்த கேபிட்டலிசம் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஒர்க்கிங் உமன் வந்து அவங்களுடைய லைஃப்பை வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இல்லை சில இடத்துல உமன்னாவே வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்து வேலை வந்து மறுக்கப்பட்டுச்சு. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில், ப்ரைவேட் அந்த செக்டாரில் இருக்கிற சொசைட்டியில் வந்து உமன்னாவே வந்து அவங்களுக்கு வேலை மறுக்கப்பட்டுச்சு. இல்லை அப்படி வேலை கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து லோ வேஜஸ் கொடுத்தாங்க, ஈக்குவலான சம்பளம் வந்து கொடுக்காம. ஸோ அங்கே வந்துட்டு உமனை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படுற ஃபெமினிசம் ஒர்க் தான் வந்துட்டு மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு லிபரல் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா ஒரு உமன் நாங்கள் வந்துட்டு மூமெண்ட்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து உங்களை சட்டப்பூர்வமாக டீல் பண்ணுறோம், எனக்கு வந்து இப்போ உரிமை வேணும் அப்படின்னா அஸ் அ உமனாக எனக்கு உரிமை வேணும் அப்படின்னா நான் சட்டம் பூர்வமாக டீல் பண்ணி லா அண்ட் பாலிட்டிக்ஸ் மூலமாக என்னுடைய உரிமையை வந்து நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு லிபரல் ஃபெமினிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய லாஸ்லாம் வந்துட்டு உமனுக்கு சாதகமாக வருது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய சட்டங்கள்லாம் வந்து உமனுக்கு சாதகமாக வந்துட்டு ஏற்றப்பட்டு இருக்கு. அதே மாதிரி பாலிட்டிக்ஸ்லேயும் வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு நிகரான சீட்ஸ் எவ்வளோ வந்து சீட்ஸ் வந்து மேலுக்கு வந்து வழங்கப்படுதோ அதே ஈக்குவலான சீட்ஸ் ஃபீமேலுக்கு வழங்கப்படுது. இது எல்லாமே எதனால் அப்படின்னா லிபரல் ஃபெமினிசமால். நான் போய் ரோட்டில் உட்காந்துட்டு என்னால் வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் என்னுடைய உரிமையை நான் எப்படி கேட்டு வாங்குவேன் அப்படின்னா லீகல் திங்ஸ் மூலமாக வந்து நான் கேட்டு வாங்குறேன். அதுதான் வந்துட்டு லிபரல் ஃபெமினிசம். அடுத்தது வந்துட்டு ரேடிக்கல் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா நான்
முன்னாடியே சொன்னேன்ல கேபிட்டலிஸ்ட் ஹைரார்கி. ஸோ வந்துட்டு மேல்ஸை மட்டும் வச்சு மேலுக்கு மட்டும் வந்துட்டு ஃபேவர் பண்ணிக்கிட்டே வர சொசைட்டி. ஸோ அந்த ஹைரார்கியை வந்துட்டு அழிக்கணும், மொத்தமாக வந்து சொசைட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷனே மாற்றணும், கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் வந்துட்டு ரேடிக்கல் ஃபெமினிசமில் இருந்தாங்க. பிகாஸ் உமனுக்கு வந்துட்டு அங்கே அப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. ஃபீமேல்னாலே வந்துட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே இருக்கவங்க தான், அவங்களுக்கு வந்து வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்லி அவங்கள வந்துட்டு சில மார்ஜினலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மார்ஜினலைசேஷனுக்கு எதிராக அப்போ வந்து கேபிட்டலிசம்னால தானே மேன் வந்துட்டு உமனை கீழமாக பார்க்குறாங்க, நாங்களும் வந்துட்டு ஈக்குவலாக ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் எங்களை வந்து கீழமாக பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு அவுட்லுக்னால என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா சொசைட்டியோட ரீகன்ஸ்ட்ரக்ஷனே மாற்றுங்க, கேபிட்டலிசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு ரேடிக்கல் ஃபெமினிசம். ஸோ இந்த எல்லா ஃபெமினிசமுமே சும்மா சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக வந்துட்டு ஆனது தான். அடுத்து வந்துட்டு கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ரிலேட்டிவ் டு த சொசைட்டி. ஃபீமேல்ஸ்க்கும் சொசைட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். அடுத்து வந்துட்டு லிபரேஷன் ஃபெமினிசம். லிபரேஷன் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா பீப்புள் தான் வந்துட்டு நான் தான் வந்துட்டு ராஜா அப்படின்ற மாதிரி உமனோடைய ஃப்ரீடமை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு லிபரேஷன் ஃபெமினிசம். லிபரேஷன் ஃபெமினிசம் வேறு, லிபரல் ஃபெமினிசம் வேறு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் ஃபெமினிசம். செப்பரேட்டிஸ்ட் ஃபெமினிசம்னா வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இது. பிகாஸ் இதில் வந்துட்டு உமனும் மேனும் சேர்ந்துருக்கிறதுனால தானே ஒரு சொசைட்டியில் வந்துட்டு பிரச்சனையே வருது. பேசாமல் வந்துட்டு உமன் தனியாக வேலை பார்த்துக்கிட்டோம், மேன் தனியாக ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி உமன் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி, இந்த மாதிரியான ஒரு அவுட்லுக்கை வச்சு அந்த ஃபெமினிசம் தான் வந்து செப்பரேட்டிஸ்ட் ஃபெமினிசம். அடுத்து வந்துட்டு ஈகோ ஃபெமினிசம். ஈகோ ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா லேண்ட்ஸை வந்துட்டு மேன் வந்து எப்படி கையாளுறாங்க, நேச்சர் வந்துட்டு மேன் எப்படி கையாளுறாங்க, உமன் எப்படி கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கப்பட்டு தான் வந்துட்டு ஈகோ ஃபெமினிசம். பிகாஸ் நேச்சரை பொறுத்த வரையும் வந்துட்டு உமனை விட வந்துட்டு மேன் வந்துட்டு நேச்சரை அழிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது தான் வந்துட்டு ஈகோ ஃபெமினிசம். நேச்சரை வந்து பாதுகாக்கிறது மோஸ்ட்லி உமனாக தான் இருந்திருக்காங்க. பிகாஸ் நேச்சருடைய நேச்சர்கிட்ட இருக்கிற நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு உமன் கிட்ட இருக்குது. நேச்சரை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டது உமன் தான். அவங்க தான் வந்துட்டு வாட்டர் கன்சர்வேஷன்லேயும் சரி, இல்லை ஏதாவது அக்ரிகல்ச்சரில் அவங்களுக்கு தெரியாத நுட்பமான திங்ஸே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு ஈகோ ஃபெமினிசம். அடுத்து வந்துட்டு சோஷியலிஸ்ட் ஃபெமினிசம். சோஷியலிஸ்ட் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா உமனுக்கு வந்துட்டு எல்லா வகையில் இருந்தும் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும், முக்கியமாக எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வேணும். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் தான் அவங்க வந்து ஃபினான்ஷியலி செக்யூர்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், யாரையும் வந்து சார்ந்து இருக்க தேவையில்ல. அப்போ வந்து அவங்க மேலே அந்த அவங்க வந்துட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் அப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த அப்ரெஷன் வந்து நீக்கப்படும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பேசுகிறது வந்து சோஷியலிஸ்ட் ஃபெமினிசம். அடுத்தது வந்துட்டு அனார்கா ஃபெமினிசம். அனார்கா ஃபெமினிசம் ஆக்சுவலி வந்து அனார்கிசம்லேருந்து வராது. அனார்கிசம் வந்து என்ன முக்கியமாக சொல்லும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, ஸ்டேட் இருக்கக்கூடாது, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்ற ஒரு அவுட்லுக்கோடு வரதான் வந்து அனார்கிசம். அந்த ஃபிலாசபியை கொண்டு வருது. அவங்க வந்து ஸ்டேட் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் எந்த ரூல்ஸுமே இருக்காமல் ஒரு பீப்புளை வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஃபிலாசபியில் ஃபெமினிசமோடு சேர்ந்து அனார்கா ஃபெமினிசம்னு மாறி இருக்கு. அடுத்தது வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம். தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம் எதை பற்றி பேசுது அப்படின்னா போஸ்ட் கொலோனியல் ஃபெமினிசம். தேர்ட் வேர்ல்டுனாலே வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் மீன்ஸ் நிறைய மக்கள் வந்துட்டு சொமாலியா அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் மக்கள் வந்துட்டு ரொம்ப தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்னால் அண்டர் டெவலப்டுன்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு புவர் கண்ட்ரிஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கிற வந்து மேலே விட ஃபீமேல்ஸ் வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க, சோத்து கூட வழி இருக்காது. ஸோ அங்கே வந்துட்டு உமன் வந்துட்டு அவங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படும், அவங்கள வந்துட்டு ரொம்ப போட்டு சித்திரவதை செய்வாங்க. முக்கியமாக வந்துட்டு ஃபிசிக்கல் அபியூஸ் நிறைய நடக்கும். ஸோ அதற்கெல்லாம் எதிர்த்து நின்னா தான் வந்து தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம். அடுத்து வந்துட்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபெமினிசம். ஆக்சுவலி போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்ற கிரிட்டிசிசம் அந்த தியரியில இருந்து ஜாயின் ஆன ஃபெமினிசம் தான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபெமினிசம். லாஸ்ட்டாக வரது வந்துட்டு லிப்ஸ்டிக் ஃபெமினிசம் வந்துட்டு செகண்ட் வேவ் ஃபெமினிசமோட தொடர்ச்சி தான். இதில் வந்து முக்கியமாக செகண்ட் வேவ் ஃபெமினிசமில் உமனோட அவங்களுடைய
உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்கல்ல, அதுதான் வந்துட்டு லிப்ஸ்டிக் ஃபெமினிசம்லேயும் பேசுவாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் இன் அமெரிக்கா. பெண்களோட அடக்குமுறைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் தான் வந்து சிவில் ரைட் மூமெண்ட்டு. எப்போ நடக்குது அப்படின்னா 1950s அமெரிக்காவில் வந்து இது நடந்திருக்கு. எதனால் இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து சீட்டு கிடைச்சோடனே உட்காந்துடுறா. அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஒரு பையன் வந்து அதே பஸ்ஸில் ஏறுறான். அந்த பொண்ணை வந்துட்டு சீட்டை விட்டு எந்திரிக்க சொல்கிறான், நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். பட் வந்து அந்த பொண்ணு வந்து மறுக்கிறா, இல்லை எனக்கு அந்த சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு மறுத்ததுனால அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பூகம்பம் வெடிக்குது. என்ன அப்படின்னா, உமனுக்கு வந்து பஸ்ஸில் சீட்டு கொடுக்க கூட உங்களால் முடியாது, அதில் கூடவா ஈக்குவாலிட்டி, அதில் கூடவா டிஸ்கிரிமினேட் பண்ணுவீங்க உமனை, பேசிக்கான ஒரு இது கூட இல்லை, அவங்களுக்கு ஒரு உரிமை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உமனோட உரிமைகளுக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி உமனோட அப்ரஷனுக்கு எதிராகவும் போராடின மூமெண்ட் தான் வந்துட்டு சிவில் ரைட் மூமெண்ட்டு. இந்த மூமெண்ட் வந்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக ஸ்டார்ட் ஆன மூமெண்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட அந்த மூமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை கருதி அமெரிக்கன் உமன் நிறையா பேர் எனக்கும் வந்துட்டு என்னுடைய உரிமைகள்லாம் பெறப்படணும்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ 1950s இந்த மூமெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாக மாறிச்சு. அப்போ தான் வந்துட்டு நிறைய ஃபெமினிஸ்ட் தியரிஸ்லாம் உருவாச்சு. லிட்ரேச்சரில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெமினிசம் எங்களுக்கும் வந்துட்டு உமன் ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தாங்க. அதுவும் வந்துட்டு கிரிட்டிசிசமில் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்க்கு ரிசல்ட் ஆச்சு. அதே மாதிரி நியூ ஃபெமினிசம் நிறைய தியரிஸ் உருவாச்சு. முக்கியமாக பிளாக் ஃபெமினிசம் அண்ட் சிக்கானா ஃபெமினிசம். இந்த சிவில் ரைட் மூமெண்ட் வந்துட்டு எதற்கு ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா, கிளாசிசம், செக்ஸிசம் அண்ட் ரேசிசம் இது மூணுக்கு எதிராகவும் வந்துட்டு இவங்க போராட ஆரம்பித்தாங்க. லேட்டர் பீரியடில் 1966 இந்த போராட்டத்துக்கு அப்புறமா யூஎஸ்ஏல என்ன ஆகுது அப்படின்னா, நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் உமன்னே தனியாக ஒரு ஆர்கனைசேஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் உமனில் உமனுடைய ஈக்குவாலிட்டிக்கு எதிராக அவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமா முக்கியமாக ஒரு ட்ரெண்டிங்க்கு ஒன்று வருது. என்ன வந்து ட்ரெண்டிங் வருது அப்படின்னா, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற ஒரு லா வந்து ட்ரெண்டிங் வருது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னும் உமனுக்கு வந்துட்டு லாவில் என்னென்னலாம் வந்து ஆதரவாக கொடுக்கப்படணும், உமனுக்கு வந்து ஆதரவாக என்னென்ன லாஸ்லாம் இன்னும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் பாலிட்டிக்கல் சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உமனுக்கும் லாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, இன்னும் உமனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு லீகலாக வந்து ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ரீடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதற்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா, பேட்ரியார்கல் சொசைட்டிக்கு வந்துட்டு எதிராக இருந்துச்சு. பேட்ரியார்கல்னா என்ன அப்படின்னா, மேல் டாமினேட்டட் சொசைட்டி. சோஷியல் சிஸ்டம் வந்துட்டு மேல் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே வந்துட்டு மேல் ஃபுல்லாகவே வந்துட்டு மேல்னே இருப்பாங்க. ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு எந்த உரிமையும் வந்து அங்கே கொடுக்கப்படாது, எந்த ஈக்குவாலிட்டியுமே இருக்காது. அப்படி ஈக்குவாலிட்டி இருந்தாலுமே வந்துட்டு அவங்கள சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சோஷியல் சிஸ்டம்க்கு எதிராக தான் வந்துட்டு இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸும் சரி, இந்த சிவில் ரைட் மூமெண்ட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு ஃபெமினிசம் இன் லிட்ரேச்சர். ஃபெமினிசம் இன் லிட்ரேச்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு உமன் வந்துட்டு உமனுடைய ரைட்ஸ்க்காக வேண்டி பேசினாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வந்துட்டு அவங்க ஃபெமினிசம்னு சொல்லிட முடியாது. அவங்க வந்துட்டு சட்டிலாக உமனுக்கு வந்துட்டு ரைட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்துட்டு ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டோடைய மெம்பராக மாறிட மாட்டாங்க, பட் சப்போர்ட்டராக மட்டும் இருப்பாங்க. அவங்க பேர் தான் வந்துட்டு ப்ரோ ஃபெமினிஸ்ட்னு சொன்னாங்க. அதில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ரெபேக்கா வெஸ்ட்ன்ற ஒரு ரைட்டர் இருக்காங்க. அவங்களுடைய நாவல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உமனுடைய சஃபரேஜ் எப்படி இருக்குது, உமன் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 1910 அவங்க எழுதின நாவல்ஸில் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு வெர்ஜீனியா வுல்ஃப் அவங்களுடைய ஒர்க் ஒன்று இருக்குது, ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன்று 1929. அதுலேயும் வந்துட்டு இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஆதரவாக வந்து பேசியிருப்பாங்க. அதுலேயும் சட்டிலாக வந்துட்டு உமன்ஸ்க்கு வந்துட்டு ரைட்ஸ் கொடுக்கப்படணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன்னில் முக்கியமாக ஒரு லைன் வரும். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு உமனாக இருக்கேனால என்னுடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு வெளியிடப்பட்டுச்சு. பட் என்ன மாதிரி நிறைய உமன் ரைட்டர்ஸ் ஆதி காலத்துலேருந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸில் வெளியிடாமே இருக்காங்க. பிகாஸ் அவங்க உமன்ன்றதுனால அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இது வந்துட்டு மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் இருந்ததுனால, மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக இருந்த வரையும் ஆதி காலத்தில் இருந்த நிறைய உமன் ரைட்டர்ஸ் வந்துட்டு ஹிஸ்ட்ரினால் மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன்னில் வந்து போட்டு உடைச்சிருப்பாங்க.
வெர்ஜீனியா வுல்ஃப். அடுத்தது இவங்கெல்லாம் வந்து மேஜரான உமன் ரைட்டர்ஸு. அதுக்கப்புறம் லிட்ரரி கிரிட்டிக்ஸ், ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிக்ஸில் யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இசோபெல் ஆம்ஸ்ட்ராங், நான்சி ஆம்ஸ்ட்ராங், பார்பரா போவன், ஜெனிஃபர், லோரா ப்ரவுன், அப்புறம் மார்கரெட் ஆன் டூடி, ஈவா ஃபிஜஸ், சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர். இவங்க எல்லாமே வந்துட்டு ஃபேமஸான ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு மாடர்ன் ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1960s ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிசிசமில் ஃபெமினிசம் இருந்துச்சு. பட் மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து செகண்ட் வேவ் ஃபெமினிசம்க்கு அப்புறமா, செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னா 1960s வந்து பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது அந்த சிவில் ரைட் மூமெண்ட்டுக்கு அதுக்கு அப்புறம் வந்து பிளாக் ஃபெமினிசம். பிளாக் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னா பிளாக் ஏற்கனவே வந்துட்டு அமெரிக்காவில் ரேசிசம்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பெருசாக பார்க்கப்படும். ஒயிட் பீப்புளாக வந்துட்டு பிளாக் பீப்புளையோ இல்லை ப்ரௌன் பீப்புள் அதர் பீப்புளை வந்துட்டு சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க, அதர் ரேஸ் பீப்புளை. இதுதான் வந்துட்டு ரேசிசம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக பிளாக் பீப்புளே உமனை வந்துட்டு இன்னும் நிறைய சப்ரஸ் பண்ணாங்க. அவங்கள வந்துட்டு இன்னும் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணாங்க ஸ்லேவரி மூலமாக. ஸோ இதுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1977 போராட்டம் பண்ணாங்க. அப்போ பிளாக் ஃபெமினிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சாங்க. அப்போ அங்கே வந்துட்டு முக்கியமாக எது வந்து எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பிளாக் ஃபீமேல் லிபரேஷன். பிளாக் ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு விடுதலை வேணும், அவங்களுக்கும் ஈக்குவாலிட்டி வேணும், அவங்களும் வந்துட்டு மித்த உமன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரைட்ஸை கேட்டு பெறதுக்காக வேண்டி நடந்த மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் பிளாக் ஃபெமினிசம் பிளாக் ஃபீமேல் லிபரேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த ஃபெமினிசம் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு லேட்டின் வேர்டு ஃபெமினா அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு. இது வந்துட்டு ஃபெமினானா இன்இக்வாலிட்டின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எதிராக தான் வந்துட்டு எல்லாருமே போராட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்சு ஃபெமினிசமில் இந்த ஃபெமினிசம் என்ற ஐடியா அந்த வேர்டை காயின் பண்ணவர் வந்துட்டு நம்ம ரைட்டர் சார்லஸ் ஃபௌரியர். பட் இந்த தாட்டை வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஃபெமினிஸ்ட் திங்கர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பேசினது யார் அப்படின்னா கிறிஸ்டின் டி பிசன் அப்படின்றவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ வேர்ல்டு ஃபெமினிசம்னு வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபெமினிசம் தான். இந்த ஃபெமினிசம் வந்துட்டு யார் ரெண்டு முக்கியமான நாவலிஸ்ட் வந்துட்டு நியூ வேர்ல்டு ஃபெமினிசம்ன்ற மூமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஜாய்ஸ் கோரல் ஓட்ஸ் அப்படின்ற ஒரு ரைட்டரும் மார்கரெட் அப்படின்ற ஒரு ரைட்டரும் அவங்க நாவல்ஸில் வந்துட்டு ஃபெமினிசம் ஓரியன்டாக நியூ வேர்ல்டு ஃபீமேல்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அவுட்லுக்கோட ஒர்க்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துட்டு நியூ வேர்ல்டு ஃபெமினிசம்க்கு கீழே வருது. 1980s ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. இப்போ வந்துட்டு இப்போ மாடர்ன் ஃபெமினிசமில் வந்துட்டு உமனோட ப்ராப்ளம்ஸை பற்றி மட்டும் பேசுறது இல்லை. நேச்சரில் இருக்கிற குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் நேச்சரில் என்னென்ன குளோபல் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்குது, நேச்சரை பற்றியும் பேசுகிறாங்க. இல்லை மேன்க்கு வந்துட்டு ஏதாவது அநியாயம் நடந்தால் அதையும் வந்துட்டு ஃபெமினிசமில் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபெமினிசம் அப்படிங்கிறது உமனுடைய அப்ரெஷனும் உமனுடைய ரைட்ஸ் மட்டும் கேட்காம இப்போ அட் ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் எல்லா உரிமைக்காகவும் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. முக்கியமாக ப்ராஸ்டிடியூஷன், ரேப் அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்க்கு எதிராகவும் உமனுடைய கல்ச்சரை வந்து காப்பாற்றணும், உமனுடைய பேரை வந்து காப்பாற்றணும், இந்த நேச்சரை காப்பாற்றணும், ஈகோ ஃபெமினிசமில் நேச்சரை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான பேசுகிற ஃபெமினிசம்.